பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலே தேவன் தம்முடைய வார்த்தையின் மூலமாக உங்களை ஆசீர்வதிக்க அவர் மிகவும் பிரியமாய் இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை இதோ. ஓசையா 6ஆம் அதிகாரம் 11வது வசனம். உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுமா? இந்த அறுப்பு காலம் என்றால் என்ன? இந்த பூமியிலே ஒவ்வொரு மனுஷனும் பிறப்பு ஒன்று இருந்தால் இறப்புன்னு ஒன்று எல்லாருக்குமே இருக்கும். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் கவனமாய் தெரிந்து கொள்ளுங்கள். நாம் பாவம் செய்து நம்முடைய வாழ்க்கையில் பாவங்களை மாத்திரமே செய்து மற்றவர்களுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இந்த பூமியை விட்டு போகும்போது அவன் இப்படியெல்லாம் வாழ்ந்தான், அந்த பாவத்தில் வாழ்ந்தான், கொலைகாரன், பாவி அப்படின்னு சொல்லி ஒரு பேரை எடுத்துக்கொண்டு வாழ்வதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை. மற்றவர்களுக்கு நீங்கள் சாட்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமான பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று தான் இந்த பூமியில் ஒவ்வொரு மனுஷனையும் அப்படிதான் தேவன் படைத்தார். பிறகு ஏன் மனுஷரெல்லாம் இப்படியெல்லாம் பாவம் செய்கிறாங்க அப்படின்னா, இந்த பூமியில் உண்டாகுகிற அந்த காரியங்களை பார்க்கும் பொழுது தவறான காரியங்களை பார்க்கிறோம், தவறான வார்த்தைகளை நாம் கேட்கிறோம். இப்படி இந்த உலகத்தில் பாவம் செய்கிற மனிதர்களுடைய வார்த்தைகளை, அவர்கள் செய்கிற காரியங்களை, நம்ம மொபைலில் பார்க்குற காரியம், டிவியில் பார்க்குற காரியம், இவையெல்லாம் பார்க்கும் பொழுது நம்முடைய சரீரத்தில் நாம் இச்சைகளுக்கும் சில காரியங்களுக்கு அடிமையாகி பாவத்தில் விழுந்து விடுகிறோம். நாம் மறைமுகமாய் செய்கிற பாவம் தெரியாத வரையிலும் நாம் நல்லவங்களாக தான் இருப்போம். ஆனால் தெரிந்தால் மற்றவர்கள் எல்லாம் நமக்கு வித்தியாசமான பெயர்களை வைப்பார்கள். ஆனால் ஒருவன் இந்த பூமியிலே அவன் மற்றவர்களுக்கு சாட்சி உள்ளவனாக, அன்பு உள்ளவனாக, இரக்கமுள்ளவனாக நீ வாழ்ந்தால் உனக்கு ஒரே ஒரு பேர் நல்லவனு சொல்லுவாங்க. நீதிமானா இருந்தாம்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் பிரியமானவர்களே, ஒரு நெல்மணியிலே நல்ல வெண்மையான ஒரு அரிசியாக இருக்கணுமே தவிர அது காற்றிலே பறக்கிற ஒரு பதரை போல நீங்கள் இருக்கக்கூடாது. அப்படி ஆண்டவர் பதரை போல வாழ்வதற்கு உன்னை அழைக்கவில்லை. மற்றவர்களுக்கு நீ அந்த அரிசியானது எப்படி உணவாய் மாறுகிறது, அதுபோல அநேகருக்கு நீ சாட்சியாய் வாழ வேண்டும் என்று தான் இந்த பூமியில் ஆண்டவர் உன்னை அவர் வைத்திருக்கிறார். பிரியமான, இன்றைக்கு உன் வாழ்க்கையில் நீ பாவத்தின் வழியில் நீ போயிட்டு இருக்கிறியா? இல்லை நீ பாவத்தை ஏதாவது சுமந்து கொண்டு இருக்கிறாயா? இல்லை யாருக்கும் தெரியாமல் நீ பாவத்தை செய்து கொண்டிருக்கலாம், அது யாருக்குமே தெரியாது நீ நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் இதோ உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். இதோ நீ பாவம் செய்தால் உன் அருகிலே உனக்கு மரணம் என்கிற குழியானது வைக்கப்பட்டு இருக்கிறது. இதே நீ நன்மையானதை செய்தால் இதோ ஆண்டவர் தம்முடைய சிங்காசனத்தை உனக்காக அவர் வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, பாவத்தை செய்து இந்த பூமியிலே நீங்கள் பாதியிலே மடிந்து போகாதபடி உங்களுடைய வாழ்நாட்கள் கர்த்தரால் நீடித்திருக்கும்படி அவரோடு கூட இணைந்து வாழ வேண்டும் என்று இந்த வேளையிலும் கூட உங்களுக்காக நான் ஜபிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே, அந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக, இவர்கள் என்னென்ன பாவ வாழ்க்கையில் இருக்கிறார்களோ அந்த பாவத்திலிருந்து இவர்கள் விடுதலை பெற்று உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாய் வாழ இன்றைக்கு இந்த பிள்ளைகளை கர்த்தாவே நீர் ஆசீர்வதிக்கும்படி, இவர்களுடைய அறுப்பு காலம் ஆண்டவரே தகப்பனை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.